ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் பிளாக். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. ஏன்னா பிஃபோர் த டேவே இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பாக்ஸஸையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. எடுக்க எடுக்க புதையல் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்தியன் கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பொருளை வந்து நிறைய வாங்கி டம்ப் பண்ணுவோம். பட் இருக்கிற பொருளே தெரியாத மாதிரி மறந்து போனது உண்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய மறந்து போயிருக்கேன். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சன்ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம சவுத் இண்டியன் கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் இருக்குது. பட் நான் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற தால் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரத்தில் வண்டு வந்துடுது. சரி, அதெல்லாம் கூட நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னாலுமே இட்லி மாவுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரிட்ஜோட ஹெல்ப் தேவைப்படுது. வாரத்தில் ஒரு தடவை இட்லி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா அதை வந்து 3 to 4 days ஃபேமிலியோட மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவ்வளோ பெரிய ஆபத் பாண்டவன்னே நான் சொல்லுவேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தை அழகாக மெயின்டைன் பண்ணலன்னா எவ்வளோ கேவலமாக மாறுமோ அந்த அளவுக்கு இருந்தது. என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா கூட அப்பப்போ எடுக்கிறத அப்படியே முடிச்சியாக நான் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான். எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே போதுமானதாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி பார்த்திங்கன்னா 10 to 12 இயர்ஸ் ஆகும். இன்னுமே நல்லா இருக்குது. ஸோ மாற்றணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லாதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸையுமே எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து டைனிங் டேபிளில் ஒரு கிளாத் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கும்போது எல்லாமே ஈரமாக இருக்கும். அப்புறம் இடமெல்லாம் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகிடும். பாருங்கள், இந்த சைட் டோர்லேருந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று உழுவுற ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. எல்லா திங்ஸையும் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வைக்கணும். எது எது இருக்குது இல்லைங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அடைச்சி வச்சுருந்துருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில். ஸோ நீங்கள யார் இந்த மாதிரி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் இருக்கிறது, மில்க் ட்ரே எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பவரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டோர் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது பவர் சர்க்யூட் வந்து ஷாக் ஆகிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வந்து பவரை ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு லிட்ரலி 2 hours கிட்ட ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செக்ரிகேஷன் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் சில ஐட்டம் இருக்கும் இல்லைங்களா, பட்டர், கர்டு, இதெல்லாமே வெளியில் வச்சா புளிச்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீசரில் கொஞ்சம் சில்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்டர், சீஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை வந்து நல்ல டீப் க்ளீன் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே விம் லிக்விட் போட்டு நான் வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டேன். இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்த உடனே ஃப்ரிட்ஜ் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. அங்கங்கே ஏதாவது பால் கொஞ்சம் ஊற்றிருந்தது, அதுக்கப்புறம் திங்ஸ் வச்சது, இந்த மாதிரியெல்லாம் பயங்கர கரையாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெட் கிளாத்து, காட்டன் கிளாத்தை நல்ல வெறும் தண்ணியிலேயே டிப் பண்ணி ஒவ்வொரு செல்ஃபையும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் எதுவும் இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணோடனே தண்ணி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஒரு 10 to 12 minutes வச்சுருந்திங்கன்னா நல்ல ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆர்கனைஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மேக்ஸிமம் ஐட்டத்தை நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவோ இல்லாட்டி தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து உரவு ஊற்றும்போது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் காலி ஆகிற வீக்கெண்டு, இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கை வந்து பிளான் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அதிகமாக இட்லி மாவு, கர்டு எல்லாமே காலி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் அது வந்து இன்னும் 2 to 3 டேஸ் எனக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சவுத் இண்டியன் கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் எதுக்காகனா லெஃப்ட் ஓவர் ஐட்டம் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்லேயே நெய் காய்ச்சறதுக்கு ஆடையெல்லாம் சேகரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரிட்ஜில் வந்து மாவு, கர்ட் இந்த மாதிரி வைக்கிறத விட இட்லி மாவு ரொம்ப மோஸ்ட்டாக இடம் பெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார், அதாவது ஈஸியாக வண்டு வர்ற மாதிரி இருக்கிற மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே எனக்கு எங்கள் மதர்-இன்-லா வீட்டில் இருந்தோ இல்லாட்டி கோசிஸ்டரே அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து ஊருக்கு எப்போ போகணும் அப்போ நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட், இன்ஸ்டன்ட் காஃபீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி தால் ஐட்டம் கூட நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரவா. இந்த ரவையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வண்டு வந்துடும். என்ன தான் வறுத்து வெளியிலேயே வச்சுருந்தா கூட அதுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பும் உங்களுக்கு ரொம்ப நாள் கிடைக்கும். அட் தி சேம் டைம் நம்மளோட மணியும் சேவ் ஆகும், பொருளும் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா பிஃபோர் த டேவே ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எசன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஒரு ட்ரேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லா ஐட்டத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரீ டைமிங்கில் இந்த பாதாம், பிஸ்தா, இந்த நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிரேட் பண்ணி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கிறது எதுவுமே பேக் கூட நான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்கேன். ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்ச பொருட்கள் நிறைய வீட்டில் இருக்குது. ஸோ உங்களில் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜிரேட்டரை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா வீட்டில் மற்ற எந்த வேலைகளுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டேவை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் மினிமம் 2 to 3 hours எடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமிங்கில் நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டாக நிறைய வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி ஒரு ஆர்கனைஸாக இல்லாமல் இருக்கிறதுனால என்கிட்ட யூஸ் பண்ணாத இந்த 2 வாட்டர் ஜெக்கு வந்து நான் வந்து பேக்கெட்டாக வச்சிட்ருப்பேன். சில ஐட்டம் அது எல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது சில ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். இதில் வந்து சுக்குமல்லி காப்பி, ஃப்ளக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் சம் சீட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே வெளியில் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது லைஃப் நல்லாயிருக்கும். அதனால இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு லாங் கண்டெய்னரில் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ டோரில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த மாதிரி பேக்கெட் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். தேவைப்படும் போது இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கவும் செய்யலாம். அதே மாதிரி பொதுவாக சிலர் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ் லெமன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈரமான துணியை வச்சு நல்லா அழகாக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் காய விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்து போயிடும். இது கண்டிப்பாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய ஐட்டம் உள்ளே வைக்கும்போது ஸ்மெல் வந்து வரதான் செய்யும். அதே மாதிரி இந்த பூவெல்லாம் வைக்கும்போது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் பார்த்து வைங்க. இல்லாட்டி மற்ற ஃபுட்டு ஐட்டம்குள்ளே அந்த பூவோட ஸ்மெல்லெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரிட்ஜில் சின்ன சின்ன ஐட்டம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லாங் ஆர்கனைசர் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த ஒரு ட்ரேவை மட்டும் நீங்கள் இழுத்துட்டு அதில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு திரும்பி மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். ரொம்ப மோஸ்ட்டாக கொரோனாக்கு அப்புறம் யாரும் ரொம்ப பெருசாக வெளியிலலாம் போய் எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ நிறைய எசன்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே ரோஸ் மில்க், பாதாம் மில்க் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய வீட்டில் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு குட்டியான ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எசன்ஸ் அப்படின்னா யார் வேணாலுமே அந்த இடத்துல பார்த்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இல்லாதப்பவும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் எல்லாம் என்னென்னவோ அது வச்சுருக்கேன். ரீசெண்ட் டைமிங்கில் மாங்காய் தொக்கு வந்து போட்டிருந்தேன். அதை 2 பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எல்லா ஊறுகாயுமே ஒரே பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்பூன் வந்து ஈரமாக போட்டுட்டாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது போடும்போது எல்லாமே வீணாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன கண்டெய்னரில் இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த பொருள் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வீணாக போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸையும் உங்களுக்கு உபயோகம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் டோருக்கு இந்த மாதிரி ஸ்லிம் சைஸ் பாக்ஸஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரவை, மைதா அந்த மாதிரி பவுடர்ஸ், இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ், வெளியில் வைக்க முடியாத சில ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டோரில் வைக்கும்போதும் நிறைய ஐட்டம் இருக்க மாதிரி தெரியாது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் பில் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். மார்னிங் எந்திரிச்சு உங்களுக்கு என்னென்ன தேவையோ சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அட் அ டைத்தில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணும்போதே எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி குக்கிங் முடித்த உடனே எல்லாத்தையும் திருப்பி வைக்கிற மாதிரி பழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில வீட்டில் குழந்தைகள் நிறைய இருப்பாங்க. குழந்தைகள் இருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் ஃப்ரிட்ஜில் வந்து லாக் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ சில் வாட்டர் எடுத்து குடிக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா அப்படியே அந்த டோரை திறந்து வச்சுக்கிட்டு அதில் சில்லுன்னு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற சைல்ட் லாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க புதையல் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுக்க பொருட்களாகவே வந்துட்டுருக்கு. எத்தனை ஃபேஸ் மாஸ்க் ஷீட் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கேன். எடுக்கும்போது தான் தெரியும் இத்தனை ஷீட் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கோட இதையும் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு திருப்பி எடுத்த இடத்துல அப்படியே வச்சுருக்கேன். ஸோ எடுக்க பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோ கசகசன்னு இருந்த ஒரு ஃப்ரிட்ஜை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அழகாக அடுக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை ஏதாவது ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருட்களையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ரே மெத்தட் தான் நான் வந்து ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதே மெத்தடில் தான் இருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் அது எந்த பாயிண்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுக்கின எல்லா பொருளையுமே நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து அப்படியே வச்சிட்ருக்கேன். பொதுவாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட் ஐட்டம்க்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் சில்வர் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணுவோம். இட்லி மாவு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா சில்வர் பாக்ஸில் இருக்கும். வீட்லேயே உருக்கிற நெய்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே குட்டி குட்டி அந்த செம்படம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். கேர்டு ஊற்றும் போது பெரிய பாக்ஸில் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் எந்த ஐட்டமுமே இப்போதைக்கு இல்லை. கொஞ்சோண்டு ஐஸ் க்யூபுக்கு மட்டும் ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃபேஸுக்கு போடுற அந்த ஐஸ் க்யூப் மாஸ்க் வச்சுருக்கேன். மில்க் ட்ரேயில் கொஞ்சம் மில்க் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேலையுமே இப்போ எடுத்து கழுவி தொடச்சி வச்சு ஆர்கனைஸ்டாக வச்சாச்சு.
ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு பிஃபோர் த இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அப்போ எப்படி இருக்குது, இப்போ அடுக்குனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 2 to 3 டேஸ் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழையபடி புதுசாக ஐட்டம் வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் எடுக்கும்போதோ கண்டிப்பாக இது வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாளோ அப்படி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் என்னால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு போயிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கும்போது நார்மலாகவே ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐட்டம் எடுக்கும்போதும் போகும்போதும் கிளாத் வச்சு தொடச்சிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். டீப் க்ளீனிங் அப்படிங்கும்போது அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் அப்படின்னா அன்னைக்கு வேறு எந்த ஒர்க் டென்ஷனும் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த வேலையை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃப்ரிட்ஜ் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. புதுசாக இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஹோம் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.